வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக். வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மொறுன்னு கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். யூஸ்வலாக நீங்கள் கருணைக்கிழங்கு குழம்புல போட்டு தான் சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக ஃப்ரை மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ கருணைக்கிழங்கு எடுத்திருக்கேன். எடுத்து தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மண்ணாக இருக்கும், ஸோ அதனால் நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் நம்ம வச்சுக்கலாம். ஒரு விசிலுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாயிரும். இப்போது ஒரு விசில் வந்துருச்சு. நான் இப்போ தோல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கருணைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ அதை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். நான் கருணைக்கிழங்கு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டேன். ஸோ கரெக்டாக ஒரு விசில் வச்சிங்க அப்படின்னா தான் இந்த கரெக்டாக இந்த பதத்துக்கு இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப சாஃப்டாயிரும். இப்போ நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 2 ஸ்பூன் கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். நான் மிளகாய் தூள் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்தை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் இது கூட புளி ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் கொஞ்சமாக புளி எடுத்து அதில் 1 டீஸ்பூன் தண்ணியில் கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூனுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ணிட வேணாம். கரெக்டாக 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப குழஞ்சிரும், நமக்கு ஃப்ரை பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு வராது. ஸோ கரெக்டாக 1 டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. புளி எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணைக்கிழங்குல கொஞ்சம் அரிப்பு தன்மை இருக்கும். அதை போக்குறதுக்கானே தான் நம்ம புளி ஆட் பண்ணிக்கிறோம். புளி இல்லைன்னா 1/2 லெமன் எடுத்து பிழிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஹார்ஷாக மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மேலாப்பில் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ஷாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு மாதிரி உங்களுக்கு குழஞ்சி வந்துடும். ஸோ அதனால் லைட்டாக மேலாப்பில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே மேலாப்பில் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கருணைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது எல்லாத்தையுமே ஆட் பண்ண பிறகு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியில் உடச்சிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணோன்னே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை ஃப்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நீங்கள் எதாவது சாம்பார் சாதம், தயிர் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுத்திங்கன்னா அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இது கருணைக்கிழங்குனே தெரியாது. ஏன்னா யூஸ்வலாக நம்ம குழம்புல போட்டால் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ரை மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.